ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, நல்ல நேரத்திற்காக காத்திருக்கிறாய். எப்பொழுது நல்ல நேரம் வரும், எப்பொழுது நம் வாழ்க்கை மாறும் என்ற ஒரு சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். சிந்தித்து கொண்டே இருந்தால் நல்ல நேரம் வந்தால் எப்படி தெரியும்? சற்று சுதாரிப்பாக இருந்தால் தானே நல்ல நேரம் எது என்று தெரியும். நீ எப்பொழுதுமே ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்கிறாய், ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறாய். சந்தோஷம் வருவதை கூட நீ மறந்துவிட்டு, சந்தோஷம் வந்தால் பயம்தான் வருகிறே தவிர எப்பொழுதுமே ஏதேதோ கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய். கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாராகி மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயலை நீ செய்தால் நிச்சயமாக உனக்கான நல்லது கிடைக்கும். 1000 பேர் 1000 வார்த்தையால் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அனைத்தையுமே நீ மனதில் தூக்கி சுமப்பதினால்தான் அனைத்துமே உனக்கு வலியை தருகிறது. வலி தரக்கூடாது, வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் யார் சொல்வதையும் நினைக்காமல், உன் மனம் குழப்புவதையும் நினைக்காமல், நீ அமைதியாக எல்லா விஷயத்தையும் கடந்து போனால், யார் எப்படி பேசினால் என்னவென்று நினைத்து நீ உன் வாழ்க்கையை நடத்தினால் எல்லாம் தானாக சந்தோஷமாக அமையும். நீ எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கை என்பது மிக அருமையானது. அதை நீ எந்த விதத்தில் அமைத்து கொள்வாய் என்பது உன் கையில்தான் இருக்கிறது. எப்பொழுதும் கவலையாகவே இருந்தால் கவலை மட்டும்தான் இருக்கும். சந்தோஷம் இருந்தால் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். கவலையை நினைக்காதே, சந்தோஷமாக இரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் வாராகி அம்மா சரி செய்து விடுவாள் என்று நம்பு. நான் சரி செய்து தருகிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். எதை பற்றியும் கவலைப்படாதே. நித்தம் உன் வாழ்க்கையை சரி செய்வது மட்டுமே என்னுடைய வேலையாக வைத்திருக்கிறேன். சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தந்து விடுவேன். இனி கவலைப்படாதே, தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.